அரசாங்கத்தின் பெட்ரோலியம் நேஷனல் பிரிகாட் நிறுவனத்தில் இருந்து 5000 பணியாளர்களை நீக்கி இருப்பது கொடுமையானது என்றும், இதனை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருப்பது அன்வாரின் மனிதாபிமானமற்ற செயலை வெளிப்படுத்துவதாகவும் முன்னாள் பிரதமரும் பிரிகாத்தான் நேஷனல் தலைவருமான தான்ஸ்ரீ மொஹிதீன் யாசின் தெரிவித்துள்ளார். நாட்டின் அடையாளங்களில் ஒன்றான பெட்ரோனாஸ் நிறுவனத்தில் இப்படியான செயல் நிகழ்வது நாட்டிற்கும் நாட்டின் நிர்வாகத்திற்கும் அவமானத்தை தேடித்தரும் என்று தான்ஸ்ரீ மொஹிதீன் யாசின் நினைவூட்டியுள்ளார். நாட்டின் பட்ஜெட்டுக்கான நிதியில் பெட்ரோனாஸ் வருவாய் முக்கிய பங்களிப்பதாகவும், ஆனால் அன்வாரின் ஆட்சியில் பெட்ரோனாஸ் நிறுவனத்தின் வருவாயிலிருந்து பட்ஜெட்டுக்கு ஒதுக்கப்படும் நிதி குறித்தான எந்த ஒரு குறிப்பும் இல்லை என்றும் தான்ஸ்ரீ மொஹிதீன் தெரிவித்தார். முந்தைய காலங்களில் வளமாக இருந்த பெட்ரோனாஸ் இப்போது சவால்களை எதிர்நோக்கி இருந்தாலும், இந்த சவால்கள் காலம் காலமாக இருந்து வருவதுதான். அந்த சவால்களை அரசாங்கம் திறம்பட கையாண்டு வந்துள்ளது. முந்தைய காலத்தில் பெட்ரோனாஸ் நிறுவனம் 80.7 பில்லியனுக்கும் குறையாமல் வருவாய் ஈட்டியது. ஆனால் தற்போது அதன் ஆண்டு வருவாய் 55.1 பில்லியனை மட்டுமே எட்டியுள்ளது. 32 விழுக்காடு வீழ்ச்சியை பெட்ரோனாஸ் நிறுவனம் சந்தித்திருப்பதற்கு அரசாங்கத்தின் மெத்தன போக்குதான் முக்கிய காரணம் என்று முன்னாள் பிரதமருமான தான்ஸ்ரீ மொஹிதீன் யாசின் கடுமையாக சாடினார். பாஸ் கட்சியின் தலைமை பொறுப்பிலிருந்து தான்ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் விலகவிருப்பதாக வெளிவரும் செய்திகள் வெறும் வதந்தியே என்று கெடா மந்திரி பசார் டதஸ்ரீ முகமது சனூசி முகமது நூர் தெரிவித்துள்ளார். தற்போது வயது முதிர்ச்சியின் காரணமானாலும் அவர் முன்பை போல் இன்னும் விவேகமாக இயங்கி வருவதாகவும், அவர் தலைமையில் பாஸ் கட்சி வளர்ச்சியை நோக்கி செல்வதாகவும் சனூசி தெரிவித்தார். இந்த தவணையுடன் ஹரியவாங் ஓய்வெடுக்கப் போவதாக கூறப்பட்டு வரும் செய்தியில் உண்மை எதுவும் இல்லை என்றும், பாஸ் கட்சியின் தலைமைக்கான வெற்றிடம் இன்னும் வரவில்லை என்றும் சனூசி வெளிப்படையாக அறிவித்தார். ஹரியவாங் போன்ற ஆளுமைகளால் கட்சி நிதானமாக மேம்படுவதாகவும், ஹரியவாங் வார்த்தை என்பது பாஸ் கட்சியின் வார்த்தை என்று இருக்கும் போது அவர் தொடர்ந்து பாஸ் கட்சியின் தலைவராகவே நீடிப்பார் என்று சனூசி உறுதியாக தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் எதிர்நோக்கி இருக்கும் எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் தொடர்புடைய 27 மில்லியன் பண மோசடி வழக்கு தொடர்பான ஆவணங்களை அரசு தரப்பு வழக்கறிஞர் முகமது அஸ்ரப் அட்ரீன் கமாருலும், நஜீப்பின் வழக்கறிஞர் தான்ஸ்ரீ முகமது ஷஃபி அப்துல்லாவும் முழுமையாக நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த நிலையில் வரும் ஜூன் 20ஆம் தேதிக்குள் முடிவுகள் வெளியிடப்படும் என்று நீதிபதி கே முனியாண்டி இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். முன்னதாக நஜீப்பின் வழக்கறிஞர் தான்ஸ்ரீ முகமது ஷஃபி அப்துல்லா நஜீப்பிற்கு எதிரான 42 மில்லியன் எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் பண மோசடி வழக்கின் விசாரணை நிலுவையில் இருப்பதற்கு அரசு தரப்பின் தாமதமே காரணம் என்பதால் அரசு பொது மன்னிப்பை நடைமுறைப்படுத்த இது தடையாக இருப்பதாக தெரிவித்திருந்தார். முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் எதிர்நோக்கி இருக்கும் எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் தொடர்புடைய பண மோசடியில் சம்பந்தப்பட்டிருக்கும் நிதி 42 மில்லியன் அல்ல என்றும், மாறாக அது 27 மில்லியன் என நீதிமன்றம் உறுதிப்படுத்தியது. மேலும் இவ்வழக்கை தாமதப்படுத்த எந்த ஒரு காரணமும் இல்லை என்றும், இறுதி கட்டமாக இருதரப்பு வழக்கறிஞர்களும் சாட்சி ஆவணங்களை விரைந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும்படியும் கேட்டுக் கொள்ளப்பட்டது. நஜீப் விடுவிக்கப்படுவாரா என்பது வரும் ஜூன் 20ஆம் தேதிக்குள் அறிவிக்கப்படும் என்றும் உயர்நீதிமன்ற நீதிபதி கே முனியாண்டி தெரிவித்துள்ளார். மணல் லாரியின் பின்பகுதி மோதி மின் கேபிள்கள் சேதமடையும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து சம்பந்தப்பட்ட லாரி ஓட்டுநரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இஸ்கண்டர் புத்ரி மாவட்ட காவல்துறை தலைவர் எம் குமரேசன் தெரிவித்தார். பள்ளிக்கூடம் அமைந்திருக்கும் கிளான்பத்தா சாலையில் மணலை இறக்கிவிட்டு வெளியேறும் போது லாரியின் பின்பகுதி உயர்ந்திருப்பதை கவனிக்காத லாரி ஓட்டுநரின் இந்த செயலால் 3 மின் கம்பங்கள் சாலையில் சரியும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியது. இச்சம்பவம் கிளான்பத்தா சாலையில் பிற்பகல் 3:20 மணிக்கு நிகழ்ந்ததாகவும், காணொலியின் அடிப்படையில் லாரி ஓட்டுநரை காவல் நிலையத்திற்கு அழைக்கும் முன்னரே சம்பந்தப்பட்ட 69 வயது லாரி ஓட்டுநர் இஸ்கண்டர் புத்ரி காவல் நிலையத்தில் சரணடைந்ததாகவும், தனது கவனக்குறைவால் இச்சம்பவம் நிகழ்ந்ததை அவர் ஒப்புக்கொண்டதாகவும் எம் குமரேசன் கூறினார். இச்சம்பவத்தில் எந்த தரப்பினருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும், சேதமடைந்த மின் கம்பங்களை பொதுப்பணித்துறை விரைந்து சீரமைத்து வருவதாகவும் எம் குமரேசன் கூறினார்.
விடுமுறை காலங்களில் கோலாலம்பூர் போக்குவரத்து துறையினர் மேற்கொண்ட சாலை போக்குவரத்து சோதனையில் 2559 வாகனங்களுக்கு சம்மன் வழங்கப்பட்டிருப்பதாகவும், போதைப் பொருள் பயன்படுத்திய விரைவு பேருந்து ஓட்டுநர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கோலாலம்பூர் சாலை போக்குவரத்து குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் ஹமிடி அடாம் தெரிவித்தார். 30 வயதுடைய சம்பந்தப்பட்ட பேருந்து ஓட்டுநர் லுமுட்டிலிருந்து கமாமுன் நோக்கி சென்றபோது மார்பின் வகை போதைப் பொருள் பயன்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது. நேற்று வரையில் சுமார் 33,988 வாகனங்களை சோதனையிட்டதாகவும், மொத்தம் ஒரு லாரி, 2 சொகுசு கார்கள் உட்பட 26 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஹமிடி அடாம் கூறினார். கடந்த 6 நாட்களில் போக்குவரத்து விதிகளை மீறிய 2559 வாகனங்களுக்கு சம்மன் வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் மேலதிக விசாரணைகளும் சோதனைகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஹமிடி அடாம் கூறினார். பினாங்கு ஜார்ஜ் டவுனில் உள்ள ஜலான் டாக்டர் ஊ லியன் பே பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் கிட்டத்தட்ட 1 வருட காலமாக சிறைபிடிக்கப்பட்டதாக நம்பப்படும் 3 இந்தோனேசிய ஆடவர்கள் நேற்று மீட்கப்பட்டனர். பாதிக்கப்பட்ட 3 பேரும் ஒருவரை ஒருவர் அறிந்திருக்கவில்லை என்றும், அவர்களுக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி அவர்களின் பாஸ்போர்ட்டுகள் ஒரு சந்தேக நபரால் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூவரின் கால்களும் ஜன்னல் கிரில்களில் சங்கிலியால் பிணைக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. புகார்தாரர் ஒருவர் போலீசில் புகார் அளிக்க முன் வருவதற்கு முன்பே பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் தாம் இருக்கும் இடம் குறித்து ஆட்சேயில் உள்ள தனது குடும்பத்தினருக்கு தெரிவிக்க முடிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூவரையும் சிறையில் அடைத்ததற்கான காரணத்தை அடையாளம் காண்பது மற்றும் பிற சந்தேக நபர்களின் தொடர்பு உட்பட இந்த வழக்கை போலீசார் இன்னும் தீவிரமாக விசாரித்து வருவதாக நம்பப்படுகிறது. இது தொடர்பாக ஒரு வெளிநாட்டு பெண் உட்பட 40 முதல் 55 வயதுக்கு உட்பட்ட 4 பேர் விசாரணைக்கு உதவும் பொருட்டு இன்று முதல் 4 நாட்களுக்கு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். கிரேக்கில் நிகழ்ந்த கோர விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உயிர் பிழைத்தவர்களின் குடும்பங்களுக்கு அரசாங்கம் நிதி உதவி வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு 10,000 வெள்ளி உதவித்தொகையும், காயமடைந்தவர்களுக்கு 5,000 வெள்ளி உதவித்தொகையும் வழங்கப்படும் என்று பிரதமர் டதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அமைச்சரவையில் கூறியதாக அரசாங்க செய்தி தொடர்பாளர் ஃபோமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் தேவையான ஆதரவை பெறுவதை உறுதி செய்வதற்காக காப்பீட்டு அம்சங்களை ஆராயுமாறு பிரதமர் சட்டத்துறை தலைமை அலுவலகத்திற்கு அறிவுறுத்தி உள்ளதாக ஃபோமி ஃபாஜில் அங்காசாபுரையில் நடந்த செய்தியாளர்கள் கூட்டத்தில் இதனை தெரிவித்தார். மேலும் தற்போதைய கொள்கையின்படி விபத்தில் பலியான மாணவர்களுக்கான தேசிய உயர்கல்வி நிதிக் கழக கடன்கள் ரத்து செய்யப்பட்டதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் உறுதிப்படுத்தியதாகவும் ஃபோமி ஃபாஜில் தெரிவித்தார். வேப்பிங் மற்றும் மின்னணு சிகரெட்டுகளின் பயன்பாட்டை தடை செய்யும் மாநிலங்களின் வரிசையில் தற்போது பகாங்கும் இணைந்துள்ளது. பகாங் முஃப்தி துறை வேப்பிங் பயன்பாட்டை தடை செய்து ஃபத்வாவை பிறப்பித்துள்ளதாக மாநில இஸ்லாமிய மத விவகாரங்கள், கிராமப்புற மேம்பாடு மற்றும் ஒராங் அஸ்லி விவகார குழுவின் தலைவர் டதுஸ்ரீ சையத் இப்ராஹிம் சையத் அமாட் தெரிவித்துள்ளார். மந்திரி பசார் அலுவலகம் வெளியிட்ட ஆவணம் மூலம் மார்ச் 3ஆம் தேதி பகாங் மாநில சட்ட ஆலோசகர் அலுவலகத்திற்கு ஃபாத்வா முறையாக அனுப்பப்பட்டதாக அவர் கூறினார். இந்த விஷயம் மே 14ஆம் தேதி அன்று பகாங் மாநில நிர்வாக குழு கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டது என்றும், மேலும் பகாங் சுல்தான் அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துடின் அல் முஸ்தபா பில்லா ஷாவின் ஒப்புதலை பெற்றது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.